திட்டத்தை மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களும் பரமன் அவர்களும் தூக்க எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அகில இந்திய ஃபார்முலாக்கின் தேசிய துணைத் தலைவரும் மாநில பொதுச்செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி வி கருண் அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், அதாவது எல்லாருமே சொல்ல முடியாது, நேரம் இல்லாத காரணத்தால் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அனைவருக்கும் இந்த இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வாவோட நினைவு நாள். இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல தலைவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுறோம். நம்ம ரொம்ப பெரும் காலத்தோட கட்டாயம் பாருங்க. அவரை எல்லாமே இந்த மாதிரி பேசியிருந்தாங்க, எல்லாமே பேசியிருந்தாங்க. தொடர்ந்து 6 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் ஐயா கேட்டவர். முதல் முறை வந்து பெரியகுளம், அடுத்து தொடர்ந்து 5 முறை உசிலம்பட்டி. இன்னைக்கு வந்து நம்ம கருணாநிதி அந்த மாதிரி சொல்லுவாங்க, தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏ இருந்தார், அதை பண்ணார். ஆனால் முக்கியத்தோட அந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும். இந்த சமூக மக்களுக்காக, அதாவது பாப்பாப்பட்டி டு பார்லிமெண்ட் அப்படி நம்ம சொல்லணும். ஒரு பாப்பாப்பட்டின்ற குக்கிராமத்திலிருந்து பார்லிமெண்ட்ல இந்த இந்தியாவுக்காண்டி பேச போன ஒரு சுத்த தமிழர்களால் புனாப்பட வேண்டிய ஒரு தமிழரை அதே அண்ணன் சொன்னா பார்த்தீங்களா, அதே திராவிடம் வந்து அந்த தமிழரை மறைச்சிருச்சு, அவரோட வாழ்வியலை மறைச்சிருச்சு, அவரோட அரசியலை மறைச்சிருச்சு. ஏன்னா அவர் சபாநாயகர் இருந்திருக்காரு, நான் சொல்றாங்க அண்ணாவுக்கு பயன்படுத்தாருன்னு சொல்றாங்க. அதுபோக அவர் ஐயா PKMK வந்து முஸ்லிம்களுக்கு நிற்கும் போது எம்ஜிஆர் என்ன பண்றாரு, அப்பா நீங்க வேட்பாளர் போறாங்க, போட்டு அந்த வேட்பாளர் தூத்து போயிடுவாங்க, ADMK வேட்பாளர் போறாங்கன்னு சொல்றாரு. என்ன காரணம்னா அதெல்லாம் வந்து அரசியலோட பயம் தான் காரணம். அது வந்து ஒரு சுத்தமான ஒரு தமிழருக்கான ஒரு அங்கீகாரத்தை சிதைச்சு. இப்போ பாருங்க, நீங்க அவரை முகேட்டரோட கல்லூரி 3 கல்லூரின்னு சொல்றாங்க. என்னோட சொந்த ஒரு கல்லூரி எங்க பகுதியில் வந்து அந்த கல்லூரி உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்களுக்கு அங்க இருக்கிற மாணவர்களுக்கான கல்லூரி அது இப்போ வரைக்கும் நீங்க ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் அரசு கல்லூரியே கிடையாது, தேவர்களுக்கு தவிர. ஆனா இந்த 3 கல்லூரிகளையும் ஒரே ஒரு கல்லூரியில் மட்டும்தான் முக்கிய சிலை இருக்கு, எங்க உசிலம்பட்டியில். அதுவுமே இப்பதான் ஒரு கடந்த ஒரு 3 வருடங்கள் நினைக்கிறேன், இப்பதான் வச்சிருக்காங்க. ஆனா அவர் உருவாக்கின கல்லூரியில அவர் சிலையை கூட வைக்கவில்லையே. அது ரொம்ப ஒரு இதான இல்லையா? யாராருக்கோ என்னமோ பண்றீங்க. அவர் உருவாக்கின கல்லூரி, அவரால் உருவாக்கப்பட்ட கல்லூரி நம் சமூக மக்களுக்காக, அதாவது அனைத்து சமூக மக்களுக்கு தான். ஆனால் அதை வந்து அவர் ஒரு அஜெண்டா போடுறாரு. இந்த கல்லூரி நிர்வாகம் பண்றது வந்து 3 குழுக்களோடு தான் இருக்கணும், கல்லன் மரவராக அப்படிங்கிறது தான் அதுல நீங்க அந்த மெம்பராக அந்த அஜெண்டா பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தை ஃபாரூக் பிளாக் வந்து ஒரு பக்கபலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தேவர் பேரை வந்து உருவாக்கி வைக்கிறார். எதுக்குன்னா ஒரு சப்போர்ட்டிவ் இயக்கமா இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு சிந்தனை தான். இப்போ எல்லாமே சொல்றாங்க சாதி தான் இருக்கும், அது தமிழ் குடிகளுக்கான அடையாளம். சாதி வந்து ஒரு கெட்ட வார்த்தை கிடையாதுல்ல. நம்ம சமூகத்தில் பிறந்தோம், ஐயா முக்கியத்துவம் தான் பிறந்தார், நான் அதே சமூகத்தில் பிறந்தேன். சாதி வந்து ஒரு தவறான இது விஷயம் இல்லை. ஆனால் இதே திராவிடம் வந்து இன்றைய இருக்க ஆட்சியாளர்கள் வந்து என்னமோ இந்த சமூகத்தை பிறந்தவர் உண்மைதான். முக்கியத்தவர் வந்து இந்த சமூகத்தில் பிறந்த ஒரே ஒரு காலத்துல தான் அவர் வந்து முடக்கப்பட்டார். ஏன் தேவரன் சொன்னாலே அவருக்கு வந்து ஒரு தீரத்தாக பொறுமை தானே. தேவரன்னா ஒரு இந்த புதுவை சமூகத்தில் கெட்டவங்க, ஒரு மோசம் பண்ணாங்க. ஐயா கூட சொன்னார், தேவர் ஜெயந்திக்கு போனாங்க, ஆட்டம் போனாங்க. நான் இப்படி சொல்றேன், இதே தேவர் ஜெயந்தி விழாக்கள் வந்து பல்வேறு தலைவர்களால் உணரப்படுறது போகப்படுறோம். ஆனா ஒரு சிலர் பண்ற தவறு வந்து இந்த மீடியாக்களும் இந்த பொதுவெளி பேசுற நம்ம சொல்லுவாங்க முற்போக்கு பிற்போக்கு அவன் இவன் கழுத குதிரை, இவன் வந்து தவறான ஒரு முகாம காமிக்கிறான். ஏன் நாங்களும் தான் போறோம், அண்ணன் தான் போறாங்க, யாரும் எங்க பிரச்சனை பண்றா? இல்லையே, கிடையாது. காவல்துறை சில விஷயங்கள் அங்க பண்றாங்க, அங்க சில எமோஷன்ஸ் வருது, அதை வந்து பிம்பப்படுத்தி தவறா வந்து அந்த விஷயத்தை வந்து பண்றாங்க. என் முக்கியத்துவ நிகழ்ச்சி வந்து நம்ம பெருசா பண்றோம். அதே மாதிரி எல்லா தலைவருக்கும் எல்லாரும் கொண்டாடுறாங்க. எங்க பிரச்சனை இல்லையா? எங்க பிரச்சனை இல்லாம இருந்துச்சு? தேவஜன் மட்டும்தான் பிரச்சனை வருதா? அங்க மட்டும்தான் பிரச்சனையாதா? அப்படி பார்த்தா பாதிப்பு நமக்கு தான் ஆயிருக்கு. 2012 இதே தேவஜந்தி போன பசங்க வந்து பிரபுந்தால வந்து கொடூரமா கொல்லப்பட்டாங்க, எல்லாம் கல்லூரி மாணவர்கள். அந்த கொல்லப்பட்டதுக்கு இன்ன வரைக்கும் அந்த நியாயம் கிடையாம போராடிட்டு இருக்கோம். நீதிமன்றம் மூலமாக குற்றவாளி தண்டனை வரைக்கும் இப்போ 2012 இப்போ பாருங்க, இப்போ போராடிட்டு இருக்கோம் அதுக்கு சட்ட ரீதியா. ஆனால் அடுத்தடுத்து பல்வேறு வழக்குகளை வந்து குற்றவாளிகள் வந்து சின்ன வழக்குகள்லாம் தகவல் பிடிச்சி உள்ள போடுறான் பண்றான். ஆனா இந்த சமூகத்தின் மீது
பொதுவழி சமூகத்தை வச்சு ஒரு தவறான பிம்பப்படுத்துவது தான் இந்த ஆட்சியாளர். திமுகவும் அதிமுக சரி செயல்தான். அதான் ஒரு அண்ணன் சொன்னார், ரொம்ப தெளிவா சொன்னாரு. எல்லாருமே வந்து ஃபார்வர்ட் இல்லாம திமுக போயிட்டீங்கன்னா இந்த கட்சி யாருமா காப்பாற்றுவா? சின்ன விஷயம் தான். அண்ணன் பி. கருவன் 2013 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு, நமக்காக பேசினாரு. இல்லை இல்லையே அதான் பேசினாரு. உங்களுக்கு என்ன செய்யல, எல்லாம் பண்ணார்ல, பேசினார்ல. ஆனா அதே பி. கருவனையே நீங்க 2013 தோக்கடிச்சீங்க. அசிங்கமா இல்லையா, துக்கமா இல்லையா? சொல்லிட்டு தான் இருந்தாரு. முக்கியத்தை 5 எம்எல்ஏ இருந்திருக்காரு, வல்லரசு இருந்திருக்காரு, ஏன் தோக்கடிச்சீங்க? அப்போ இதே வந்து எங்கேயோ இருக்கிற திருமாவளவன் வந்து அந்த தொழில் நிற்கிறாரு, அவர் வெற்றி பெற வைக்கிறாங்க. அவரு குடியரசு கட்சி ஏடிஎம்கே பேர் தெரியல எனக்கு, அவர் வெற்றி பெற வைக்கிறாங்க. எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க யாரும் பொங்கு பேர் யார் வெற்றி பெற வைக்கிறாங்க? அப்போ நீங்க பிடிக்கிறவங்க தோக்க வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அங்க சொன்னாங்க எதுப்பா நீ சொல்ற? ஜெயிக்க வைப்பா நீ அவரை, வெற்றி பெற வைக்க. இந்த கட்சியில இருக்காருல்ல, பாராளுமன்றத்தில் இருக்காருல்ல, அவர் ஜெயிக்க வையே. என்ன அவர் பண்ணாமல் தப்பு, அவர் அதுக்கு வரலப்பா, இதுக்கு வரல, எங்க வீட்டுக்கு வரல, உங்க வீட்டுக்கு வரல. ஆமா வரல சொல்றாரு. எல்லாரும் வந்துட்டாரா? உங்க வீட்டுக்கு ஸ்டாலின் வந்துட்டாரா? உங்க வீட்டுக்கு எவர் வந்துட்டாரா? ஓபிஎஸ் வந்துட்டாரா? வரல. என்ன வந்துச்சா? சசிகலா வந்துச்சா? எதுப்பா அதுபடி ஓடுற? உனக்காண்டி இங்க வந்து ஒரு இயக்கம் இருக்கு, உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நான் சொல்றேன், தேவஜெயந்தி போன வழக்குகள் இருக்கு, எல்லாரும் பேசுறாங்க. யாரும் பேசல. என்ன செய்யல? உங்களுக்கு சமூகத்துக்கு என்ன செய்யல? இவ்வளவு அமைப்புகள் இருக்கு, ஆமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. 500 அமைப்புகளும் இருந்து போடுப்பா. தப்பான பால் யாரும் போடல. உங்களுக்காக உங்க மக்களுக்காக எல்லாம் நிக்கிறாங்க. ஒரு தப்பான பால் இருக்கிறாங்களா? அந்த தலைவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அந்த இயக்கத்தை வந்து தூக்கி பிடிங்க, எங்களை விட்டுருங்க. பரவாயில்ல இருக்குல்ல, தூக்கி பிடிங்க, நாங்க வரோம், அண்ணன் ஜெயிக்க வைங்க. அது பரவ மாட்டீங்க. நீங்க இப்ப ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா திமுக வந்து அண்ணன் கூட்டு பேசுவான். என்ன அவங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, பண்ணுங்க. இப்ப அண்ணன் எக்ஸ்எம்எல்ஏ அண்ணன் தலைவர் தான் பார்த்துக்குருவான், சொன்னா ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு சமூகம் சார்ந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து பிற்போக்க பார்த்துட்டு அது யாரு சாமி இல்லைன்றா அவன்கிட்ட போறீங்க, சாதி இல்லைன்றா அவன்கிட்ட போறீங்க. இங்க உங்களுக்காக ஒரு இயக்கம், ஒரு மாபெரும் இயக்கம் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. தேவரால், முக்கேட்டவரால், ஏஆர்பிஆர், எவ்வளவு பேர் உங்களுக்கு, எவ்வளவு லீடர்ஸ். இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அண்ணன் சொல்றாரு 100 கொண்டாடிட்டு இருக்கோம், இன்னும் அரசு அறிவிக்கல. முக்கியத்துவம் எவ்வளவு அசிங்கம். என்ன பண்ணவர்? ஒரு கட்சி ஏதோ கம்யூனிஸ்ட் பேர் சொல்லத்துக்குள்ள இந்த போர்ட்டில் வந்து அந்த சிலை வச்சிருக்காங்க, அவருக்கு அரசு சொல்லலாம். யாருமே தெரியல, இங்க சிலை வச்சிருக்கான், எதுக்கு வச்சிருக்கான், எது வச்சிருக்கான்னு தெரியல, அதுக்கு அரசு வச்சுக்கணும். அப்போ இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, அதை நீங்க உடைக்கணும். அதுக்கு உங்களுக்காக ஒரு இயக்கம் இருக்கு, அதை நீங்க சேரணும், அந்த இயக்கத்தோட பயணிக்கணும். இதுக்காச்சும் ஒத்துவாங்க. யார் இருந்தாலும் ஓடிடுது. அண்ணன் சொல்ற பாருங்க, ரசிகர்கள் தான் ஓடிடுது. புது புது இயக்கங்கள் இன்னைக்கு வந்து புது புது கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கப்படுது. அந்த கட்சிகள் வந்து தேவரை சொல்றதுக்கோ, மருதுபாண்டியை சொல்றதுக்கோ, வெள்ளாட்சியை சொல்றதுக்கோ, பூலித்தேவனை சொல்றதுக்கோ பல்வேறு நம் சமூக சார்ந்த தலைவர்கள் ஐயா முக்கியத்தவரை சொல்றதுக்கோ தயக்கம் காட்டுறாங்க. என்ன காரணம்? தேவை, இந்த சமுதாயம், முக்கியத்துவம். நம்மளாம் வந்து இந்த நாட்டிலே பறக்காத மாதிரி, இங்க இல்லாத மாதிரி. அண்ணன் சுந்தர் எழுதியிருக்காரு, முதல் குடியே நாங்கள் தான், இந்த சமூகத்தோட முதல் குடியா டிஎன்ஏ எடுத்து கொடுத்தாச்சுப்பா, அதே கொடுத்தாச்சு. அதே சொல்லிட்டான், முதல் தோன்றக்கூடிய இங்க அன்னை பெருமாண்டிகள் இருக்காரு, அவங்க டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணி சொல்லிட்டான். இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும்? இந்த நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியாச்சு, வீட் தியாகம் பண்ணியாச்சு, சொத்தை வந்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. நீங்க மிலிட்டரியில் எவ்வளவு பேர் இருக்கா? நம்மளுக்கு எவ்வளவு பேர், எங்க எல்லாத்தையும் நாங்கள் நேர்மையா இருக்கோம். அந்த நேர்மைக்கு கிடைக்கிற ஒரே ஒரு பட்டம், நீங்க மோசமானீங்க, சாதி பிடிச்சவங்க, என்னங்க செய்யல இந்த சமூகத்துக்கு. புதுவெளி சமூகத்துக்கு நாங்கள் பொதுவான இருக்கோம். திரும்ப எங்க மேல ஒரு தவறான முத்திரை குத்தி பண்ணிட்டு, சின்ன விஷயங்களை கூட எங்களை வந்து தவறான விஷயத்த பண்ணி இங்க வந்து பொதுவெளியில வந்து தேவ சமூகம் ஒரு மோசமான சமூகம். இதை உருவாக்கி யாரு? அதிமுகவும் திமுகவும். இனிமேலாச்சும் இனிவரும் காலங்களாச்சும் உங்களுக்கான கட்டமைப்புகளை முறையா அங்க உருவாக்கி, நீங்க இருக்கிற பகுதியில் சின்ன பிரச்சனை வந்தாலும் கேளுங்க. நீங்க ஆட்சியாளர்கிட்ட ஏன் கேட்க, ஏன் தயங்குறீங்க? எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சும்மா இங்க பேசாம எதுவுமே நடக்காது தம்பி, எதுவுமே நடக்காது, எதுவுமே மாறாது. எல்லாமே திருடன் தான், எல்லாம் திருடன் தான். உன்னை ஏமாத்துவான், 500 ரூபா கொடுத்து ஓட்ட வாங்குவான், அவன் எல்லாமே செய்வான். என்ன ஏன் ஒரு எமோஷனலா பேசுறாலும் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளை காப்பாற்ற ஆள் கிடையாதுப்பா, நம்மளோட பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணன் ஒருத்தர் தான் இருந்தாலும் அவரையும் நீங்க முடிச்சு விட்டீங்க. இனிமேலையாச்சும் இதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணுங்க. இது வந்து இங்க பேசுறாங்க, ஏன்னா முக்கியத்தர விஷயத்துல இங்க பேசுறேன், எங்க பேசுறது?
முக்கியத்துவத்தை பத்தி பேசும்போது அவரோட ஆன்மா இருக்கு அப்புறம் நம்ம இங்கதான் பேசணும், இங்கதான் இந்த செய்தி சொல்லணும். இதை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க ஊர்ல எவ்வளவு கிராமங்கள் இருக்கு, எல்லாத்தையும் தோத்து போய் நிக்கிறோம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அங்கீகாரமே எல்லாமே அரசியல் புது இயக்கங்கள் இன்னைக்கு உண்டு பண்றாங்கன்னா அவங்க தேவர் பேரையோ முக்கியத்தேவர் பேரையோ சொல்ல பயப்படுறான், சொல்ல மாட்டான். இன்னைக்கு நடிகர் விஜய் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு, கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவர் சொல்ல மாட்டாரு, சவுதி சொல்றாரு. என்னங்க தேவர் பேரை சொல்ல மாட்டாப்புல அவரு? யாராவது சொல்றீங்க, யாராருக்கோ செலவழிக்கிறீங்க, பேர் வைக்கிறீங்க, அரசு அறிவிக்கிறீங்க, நெரிசத்துக்கு இது வைக்கிறேன், அரசு வைக்கிறீங்க, அரசு மரியாதை பண்றாங்க. நான் ஒன்றும் தப்பா சொல்லல, விஜயகாந்த் தப்பா சொல்லல, நல்லதுதான். ஆனால் அதே போல எங்கள் தலைவருக்கும் எங்க சமூகத்தில் பிறந்த தலைவருக்கும் நீங்க விழாடுங்க, அது அரசு விழா அறிவிங்க. முக்கியத்தவருக்கு அரசு விழா அறிவிக்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அரசு விழா அறிவிக்க வேண்டும். அரசு விழா அறிவிக்க என்றால் மாபெரும் போராட்டத்தை பரவலா கையில் எடுக்கும். நாங்களும் துணை நிற்போம், எல்லாரும் துணை நிற்போம். அதே போல இங்கே சொல்றோம், இந்த 3 கல்லூரியில முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவ சிலை இருக்கு கல்லூரியில. அதே மாதிரி கமுதியிலையும் மெல்லியனூர்லயும் ஒரு சிலையை வைங்க முதல்ல. ஏன்னா முக்கியத்தவர் யாரும் தெரியும், அந்த படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும். அவங்க வெளியே படிச்சு போகும்போது தெரியும் யாருக்கு முக்கியத்தவர் இந்த கல்லூரியை உருவாக்கணும், இதோட பவுண்டர். அப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கட்டும். எதுவுமே இல்லாம எதுவுமே செய்ய முடியாம இன்னைக்கு என்ன சொன்ன மாதிரி புத்தகத்தை வெளியிறதுக்கே நம்மளுக்கு 40 வருஷம் ஆகி போச்சே. கச்சத்தீவுக்காண்டி அவர் பேசியிருக்காரு, தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட தேவஜிந்தி எப்ப ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் கேட்கறான், முத்துராமலிங்க தேவர் யாருக்குள்ளேயே அந்த கேட்கறான். பாதி தெரியல. 50 வயசுக்காரங்க தெரியுது, சென்னையில 60 வயசுக்காரங்க தெரியுது, வயது கம்மியான இளம் மாணவர்களுக்கு தெரியல, தேவர் தெரியல. பார்த்துருக்கேன், தெரியல. தேவரே தெரியல, முக்கியத்துவம் எப்படி தெரியும்? நம்ம செய்யும் தவறுகள் கூட பெரிய வரலாற்று பிள்ளையா மாறிடும். வரலாற்றை படிங்க, வரலாற்றை உருவாக்குவோம். ஏன்னா இங்கு உங்களுக்கான அரசியல் இருந்தால் மட்டும்தான் அந்த வரலாற்றை உருவாக்க முடியும். நீங்க அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் பேச முடியும் சட்டசபையில, இல்லைன்னா அது பேசவே முடியாது. எப்படி அண்ணன் பேசுவாரு, எப்படி விழா சொல்லுவாரு? நீங்க அங்க ஐயப்பன் பேசுவாரா, முஸ்லிம் எம்எல்ஏ பேசுவாரா? இல்லப்பா நீ ஜாதிக்கான பாப்பா நான் பேச மாட்டேன், மூர்த்தி பேசுவாரா? யாருமே பேச மாட்டாங்க. உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் எங்க இருக்காரோ அவருக்கு ஓட்டு போட்டு அவர் செஞ்சு வைங்க. அதுக்கான வாய்ப்புகளை எப்பயுமே மிஸ் பண்ணாங்க. சுலம்பட்டியா ஃபார்வர்ட் பிளாக் தான். அந்த ஃபார்வர்ட் பிளாக் யாரை அறிவிக்கிறதோ அவர் தான் எம்எல்ஏ. அதை மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்க. வருங்காலங்கள் முஸ்லிம்பட்டி நம்ம தொகுதி மூக்கேட்டவர் தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏ இருந்திருக்காருங்க. இதுக்கு மேல உங்க என்ன தொகுதிக்கல. அதுக்கப்புறம் ஆணித்தவர் இருக்காரு, வல்லரசு இருக்காரு, எவ்வளவு பேர் என்ன செய்யல உங்களுக்கு? திரும்ப என்ன செய்யல? நல்லா படிச்சிருக்கீங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப வெல்டுவா இருக்கீங்க. இந்த சமுதாயம் கல்வியிலிருந்து வேலைவாய்ப்பு எதில் நம்ம பின்தங்கி போயிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்துலையும் வெல்டுவா இருக்கீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அரசியல்ல மட்டும்தான் இங்க பிரச்சனை. அரசியல் ஐக்கான்றது மிக முக்கியம். நம்ம எங்க போனாலும் அரசியலா தான் போக முடியும், அரசியலா நிக்க முடியும். ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன், அடுத்த பேசணும்.